ஓகே गाइस, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா பேட்டரி எடுத்துட்டேன். ஓகேங்களா, பேட்டரி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பேட்டரியும் கிடைக்காது, ஏன்னா இது வந்து ஓல்டு மாடலாக. ஸோ இதுக்கு பேட்டரி கிடையாது. ஆனால் இது வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மாதிரி ஒரு சார்ஜரை எடுத்துக்கிட்டேன். இந்த சார்ஜரை எடுத்து நான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் பவர் பேங்க், கம்ப்யூட்டர் எதில் வேணாலும் போட்டு இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதான் சொன்னல ஆல்ரெடி இது ரொம்ப ஓல்டு அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலான்னா, அந்த ஷீல்டை மட்டும் மேலே இருக்கிற அந்த கோட்டிங் ஒயரை மட்டும் எடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேலே கோட்டிங் ஒயரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது தான். நீங்கள் உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷின் தான் சால்ட்ரிங் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷின் இருக்குது அப்படின்னா சால்ட்ரிங் மிஷின் கொடுக்கலாம். இல்லை சால்ட்ரிங் மிஷின் இல்லைனா சால்ட்ரிங் மிஷின் தேவையில்லை. ஓகேங்களா, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இதில் மேலே இருக்கிற இதோட ஒயர் கோட்டிங்கை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சார்ஜர்லேருந்து அதோட கோட்டிங் வந்து வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுச்சு. ஒரிஜினல் கேபிளில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷீல்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே உங்கள்கிட்ட கேபிள் வருது அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரிஜினல் கேபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வேஸ்ட்டு கேபிளாக இருந்தால் கூட ஓகே தான். ஒர்க்கிங் கேபிள் தான் வேணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வேஸ்ட்டு கேபிள் இருக்கும்ல, அந்த கேபிள் இருந்தால் கூட எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் நம்ம ரெட்டும் பிளாக்கும் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இது அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறேன் இந்த ஒயருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். தென் இதில் ரெண்டு இதை வந்து ஆனில் வச்சுக்கலாம். ஆனில் வச்சாச்சு. இப்போது பிளாக்குக்கு பிளாக்கும் ரெட்டுக்கு ரெட்டும் கொடுத்து பார்க்கலாம் ஆன் ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது, ஆன் ஆகுது. தெரியுதா, லைட் எரியுதா? ஸோ அப்போ இதுதான் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ரெண்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டும் எதுக்குன்னா டேட்டா ப்ளஸ்ஸு, இது டேட்டா மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரவுண்டு, இது வந்து ப்ளஸ்ஸு, இது டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபைல் ஷேரிங்லாம் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ ஃபோனை எடுத்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து காமிக்கும். அதில் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இதில் தான் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, அதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா, அந்த ரெண்டு கேபிள் இப்போ கட் பண்ணலாம், அந்த கேபிள் தான் யூஸ் ஆகும். இந்த ரெண்டு கேபிள் வந்து அதுக்கான பவர் சப்ளை வந்து கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா பவர் சப்ளை கேபிள் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி கொடுத்தோன்னு வச்சிங்களேன், இங்கே கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு வந்து ஃபிட்டிங்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணலான்னா, எக்ஸஸாக இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டெர்மினல் மட்டும் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இதை விட போகிறோம். பட் எப்போ இதுக்குள்ளே இதை விட்டு நீ ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. சால்ட்ரிங் மிஷினை எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ உள்ளே ஓட்ட போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் வச்சா கரெக்டாக இருக்கும்னா இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த பேட்டரி கனெக்டர் ஆண்ட வச்சா கூட ஓகே தான். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா, சின்னதாக ஒரு ஹோல்ஸ் அந்த ஒயர் போகிற லெவலுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டாச்சு. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேபிள்ஸை அதில் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இது இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம பண்ணது வேஸ்ட் ஆகிடும். சப்போஸ் இப்படி இழுக்கும் போது என்ன ஆகும், வெளியே வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். இதில் முடிச்சு போடுறதா இருந்தால் கூட முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சு போட்டால்
பண்ணி பார்ப்போம். ஓகே செட் ஆகிடுச்சுன்னா ஓகே தான். நீங்கள் கேட்கலாம் அடியில் விட்டு நீங்கள் பண்ணலாமே, அடியில் விட்டேன்னு வச்சிங்களேன் இங்கே வந்து வராது உங்களுக்கு, கொஞ்சம் இங்கே இப்படி விட்டோன்னு வச்சிங்களேன் இப்படி கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால தான் நான் வந்து அதில் விடலை. ஸோ இதில் வந்து முடிச்சு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், செட் ஆகிடுச்சுன்னா ஓகே தான். ஓகே இப்போ வந்து ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக அதில் ஃபிட் ஆகணும். ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே இது எப்படியும் மடித்து விட்டுக்கலாம். தென் மைனஸ்க்கு மைனஸை கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. தென் இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். டேப் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதை கொஞ்சம் இப்படி உள்ளே இழுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து இந்த ஒயரெல்லாம் இதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ இதோ இருக்குது. ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்குன்னு இல்லை, பேட்டரி கனெக்ட் பண்ணுற மாதிரி எது வந்தாலுமே அதுக்கு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ பவர் சப்ளை கொடுத்துறேன். லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஓகே தென் வந்து என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ண அது 3 டாட் மெனு கீ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா லாக் செட்டிங்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோ வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறது இருக்கட்டும்.